வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முக்கிய அறிவிப்பாக வந்துள்ள நாடு முழுவதும் ஒரே நாள் ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு பொருள் மிகவும் வரவேற்க தகுந்தது. இந்தியா ஒரே நாடு என்கிற இடத்தில் பொருளாதாரத்திலும் வேலைப்பளுவும் மிகவும் குறைந்து நாடு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதேபோல் இன்று பெரும்பாலும் சாமானிய மக்களுக்கு மருத்துவ செலவு என்றது அத்தியாவசியமான ஒரு செலவாகிவிட்டது. அதில் மக்கள் மருத்துவம் மூலம் 80% வரை மருந்துகள் விலை குறைத்து கொடுப்பது சாமானிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் வரவேற்க தகுந்த விஷயமாக நான் கருதுகின்றேன். அதேபோல் முத்ரா கடன் மூலம் சிறு குறு தொழில் வணிகர்களுக்கு 20 லட்சம் வரை 10 லட்சமாக இருந்து 20 லட்சமாக உயர்த்தியதை வரவேற்கின்றேன். ஏன்னா அந்தந்த பகுதி மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது சிறு தொழில் நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களை வளர்ப்பதற்கு இந்த விஷயம் முக்கியமாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று நான் இந்த திட்டத்தையும் நான் வரவேற்கின்றேன். அதேபோல் மிக சாமானிய மக்களுக்கு மருத்துவ காப்பீடு 5% என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. மருத்துவ செலவு என்பது சாமானிய மக்களை நிலைகளை செய்ய வைக்கிற ஒரு சம்பவமாக நடக்கின்றது. அதை தடுப்பதற்கு பாரதியாவின் தேர்தல் அறிக்கையில் ஆயுஷ்மான் திட்டம் மூலம் 5 லட்சம் வரை ஆயுள் காப்பீடு என்பது மிகுந்த வரவேற்புக்கு நான் கருதுகின்றேன். அதேபோல் இலவச தானியங்கள் வழங்குவதும் சாமானிய மக்களை சிரமத்திலிருந்து காப்பாற்றும் என்று அந்த திட்டத்தையும் நான் வரவேற்கின்றேன். அதேபோல் இந்த முத்ரா கடன் அறிவித்ததை கடைசி கட்டு வியாபாரிகள் கிடைக்கும்போதற்கு அவர்கள் முயற்சித்து அந்த பலன் வணிகர்கள் கிடைக்கிறதுக்கான முயற்சியையும் பாரதிய ஜனதா கையில் எடுக்க வேண்டும் என்று வணிகர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நாடு வளர்ச்சிக்கான உண்டான திட்டமாக தான் அனைத்து அறிவிப்புகளும் இருக்கின்றது. கண் துடைப்பு அறிவிப்புகள் இல்லாமல் இருப்பது வரவேற்கத்தக்கது. இலவசங்கள் இல்லாமல் இருப்பது வரவேற்கத்தக்கது.